துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகள் மத்திய வாசம் செய்கிற எங்கள் துயாதி துயவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நான் மாத்திரம் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கஷ்டத்துக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கஷ்டத்துக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சொல்லாத வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சொல்லாத விரட்டிவிட்டேன். கட்டுப்பாட்டி ஆவியானவர் என்னை கட்டளை பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டி ஆவியானவர் என்னை கட்டளை பண்ணி நடத்துகிறார். இஷ்டமோல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்வதனால். இஷ்டமோல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்வதனால். வல்லமையின் ஆவியானவர் ஆமென். இந்த நாளில் ஆண்டவரே சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் மறுமலர்ந்தார் கருத்தனமாய் மனம் வீசுதே.
பொல்லாத ஆவியின் கிரிகள் ஒரு சொல்லால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஓரமலக ரப ஷபரப ஓரிவலக ரப ஷபரப ஓரிகவலக ரப ஓரிவ ஷப அவராவி எனக்குள்ள எல்லா பயத்தின் வல்லமை எல்லா பயத்தின் ஆவி இந்த நாளில் எங்களை விட்டு வெளியேறட்டும் எல்லா பய ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஓரிகவலக ரப ஓரிவலக ரப ஷபரப ஓரிவ ஷபரப ஓரிகலக ரிகவ ஓரிஷதரப ஓரிகலலரப ஓரிவலக ரப ஷபரப ஓரிஷதலரப எல்லா பயத்தின் ஆவி வியாதியின் கட்டிகள் பலவீனத்தின் கட்டிகள் ஓரிகவலக ரப ஷபரப இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ரிகவலக ரப ஓரிவ ஷபரப ஓரிவலக ரப அந்த பரவர ஆவியை கொண்டு உம்முடைய வல்லமை கொண்டு உம்முடைய நாமத்தை கொண்டு ஓரிகவலக ரப புரட்டுகிறோம் Hallelujah, 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 hallelujah. ஓரிபலதரபா ஓரிப அன்பின் ஆவி எங்களுக்குள்ள அன்பின் ஆவி எங்களுக்குள்ள எல்லா கசப்புகளுக்கு இடம் இல்ல எந்த கசப்புகளுக்கு இடம் இல்ல ஆவியானவர் எல்லாம் வெளியேற்றும்படி ஆயிடுச்சு. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய ஆவி எங்கள் மத்தியில் இறங்கினபடினாலே ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில உங்களுடைய ஆவியினால எங்களை நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமது தேவன் பாதுகாக்கிறவர், நமது தேவன் பாதுகாக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மத நம்பிக்கை மூட நம்பிக்கை உள்ள தேசங்களிலே இன்று என்ன பண்ணுவாங்க, தனக்கு பிரியமில்லாதவர்களுக்கு விரோதமாக, பிரியமில்லாத நண்பர்களுக்கு விரோதமாக, பிரியமில்லாத பிஸ்னஸ்க்கு விரோதமாக செயல்படுகிற தந்திரமான நாள். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனை சார்ந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவனே பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மனிதன் மாம்ச கிரிகள் நிமித்தமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தன்னை சார்ந்த குடும்பத்திற்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக சதி திட்டம் செய்கிற இந்த நாளிலே உன்னையும் என்னையும் நேசிக்கிற நம் தேவனாக கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாப்பார்கள். கரங்கள் தட்டி தான் மயங்கப்படுத்துவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவரோடு சுகமாக தங்கியிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறான், நான் சுகமானேன் புண்ணியாரின் காயங்களான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே. ஆமென். ஹல்லேலூயா.
நான் சுகமானேன். எப்படி? ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார், அவரோடு நான் தங்கியிருக்கிறபடியால் நான் சுகமானேன், நான் பாதுகாக்கப்பட்டேன், நான் தேவனால நடத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் பிறந்தவன் எவனும் பாவி. என்னது? தாயின் மூலமாக பிறந்த எவனும் பாவிகள். யாரு? நம்மளா யாரு? நம்மளா யாரு? முயல் குட்டி அந்த பைபிள் ஏன் கிறுக்கின்னுக்கிறா? நம்மளா யாருமா? பாவிகள். அம்மேன், ஹல்லேலூயா. அந்த பாவிகளை எந்த சரீரத்தினால பாவமாக்கப்பட்டமோ அந்த சரீரத்திலேயே தேவனாக குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மூலமாக எந்த சரீரத்தில் பாவம் பிரவேசிக்கப்பட்டதோ, பாவம் செய்யப்பட்டார்களோ, அந்த பாவத்தை போக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே சரீரத்தில், அதே மாம்சத்தில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. எந்த சரீரம் பாவத்தில் தீட்டுப்பட்டதோ அந்த சரீரத்தை மீட்டுக்கொள்ளும்படியாக, அந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவனாக கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசித்தோம், கர்த்தருக்குள் பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் யாரோடு? அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். சுகமாய் தங்கியிருப்பான், அதுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்குள் பிரியமானவள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம், வாய்க்கால்கள் நீரோடு வாஞ்சித்தில்லம்மா. பெட்பன்ஸ் ஒரு அழகாக ஒரு பாட்டு பண்ணால் போகிறாரு. தெரியல, எனக்கும் தெரியல. இந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. காற்று நீ காண மாட்டாய், மழையும் நீ பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? அவரோடு சுகமாக, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் தங்கியிருக்கும் போது தான். காற்று தேவலை, மழை தேவலை, ஆறு தண்ணி ஓட தேவலை, தேங்கும் தேவலை, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பிரியமானவர் அவரோடு சுகமாக தங்கியிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம். சோத்திரம். என்ன வசித்தோம்? அவன் எல்லைக்குள் அவன் எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாரை காப்பாற்றி? அவரோடு இருக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாக பேசுகிறவர்கள், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவருக்கு பிரியமான இடத்துல செல்கிறவர்கள். அவர் சொன்ன காரியம், இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னாக்கா ஏதாவது காசு கொடுப்பீங்களா கேட்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது நான் சார்ந்திருக்க என்னுடைய சபையில் எனக்கு மாதம் 5500 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? என்னுடைய சர்ச்சில் எனக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 5500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் மெடிக்கல் ஃபண்டு 300 ரூபாய் போயிடும். எவ்வளோ போயிடும்? மெடிக்கல் ஃபண்டு எப்படி போயிடும்? 300 ரூபாய் போயிடும். ஹல்லேலூயா. எவ்வளோ போயிடும்? மெடிக்கல் ஃபண்டு 300 ரூபாய் போயிடும். அதுக்கப்புறம் இதர செலவு 200 ரூபா போயிடும். அப்போ எங்கிட்ட எவ்வளோ நிற்கப்போ? மாதம் 5000 ரூபாய் வைத்து
ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணுமா? மனைவிக்கு தேவையானது வாங்கி கொடுக்குமா? வீட்டில் அரிசி பருப்பு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணுமா? இல்லை மாதம் மாதம் வாரம் வாரம் ஊழியம் செய்யறதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா? சொல்லுங்கம்மா. சரி, நீங்களும் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் யாருக்கிட்டும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பிள்ளைங்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் கட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு சம்பாதிச்சு எவ்வளோ மாதம்? 20, 19 காணிக்கையா? 20, 19,000 வருமா? அப்புறம் நீ சொல்லுங்கள், 5,000 வருது. அப்போ நீ நான் ஒன்று ஆயக்கடையில் பண்ணு. அப்புறம் யாருமா நீங்கள்? 3,200 மாமா பிச்சா. அப்புறம் 20,000 பக்கத்துலம்மா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கம்பெனிக்கிறீங்களே 1,200 ரூபா ஆகுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 1,000 ரூபா. மாதம் 1,000 ரூபா வரும். பின்னாடிம்மா அண்ணாலாம்மா இப்படியே சாந்தியம்மா இருக்காங்க, மில்கலாமா இருக்கிறாங்க. சொல்லுங்கள், வருமானம் எப்படி வருது சொல்லுங்கள். கைனி மூலியமாக வருது, மாடு மூலியமாக வருது, ஆடு மூலியமாக வருது, பிள்ளைங்க மூலியமாக வருது, கணவர் மூலியமாக வருது. நான் என்ன பண்ண ஏரி வேலைக்கு போகிறேன், கொத்தனார் வேலைக்கு போகிறேன், கைனி வேலைக்கு போகிறேன். ஏதோ ஒரு மூலியமாக வருமானம் நம்மளுக்கு என்ன வருது. ஹல்லேலூயா. அதில் திருப்தியாய் வாழ முடிகிறதா? திருப்தியாக வாழ முடிகிறதா? ஹலோ முடியுதா? அவங்க 19, 20 வாங்குறாங்க, முடியுதான். அவங்க 4 குடும்பத்துக்கு தலைவர் அவங்க. அப்புறம் மற்றவங்களா திருப்தியாக வாழ முடிகிறதா? சற்றம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல என்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி. இப்போது இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவள். இப்போ மாணவள் அதிகமாக இருக்கிறீங்க, உங்களை வாசிங்க, உங்கள் பேர் போட்டு வாசிப்போம். எஸ்தர் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பாள். அவள் என்னாலும் அவளை காப்பாற்றி அவள் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது. நான் நினைக்கிறது எல்லாமே என் வீட்டில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நிம்மதியாக அள்ளியே சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பணம் இருக்கும், அந்த பணத்தினால அங்கே பிரச்சனை தீர்க்கப்படாது. ஹல்லேலூயா. ஓடி சம்பாதிப்பாங்க, எப்படியாவது சொல்லுவாங்க. 40 வயசுக்குள்ள எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சிடணும். என்னது அதுக்கு மேலே ஓட முடியாது. ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணா சூடு இறங்கி முட்டி ஆட்டம் கொடுக்கும். தூங்கலாமா, எப்படா தூங்கலாமா தோணும். ஹல்லேலூயா. அப்போது என்ன பண்ணோம், ஒருத்தர் செட்டில் ஆகணுன்னாக்கா 40 வயசுக்குள்ளேயே செட்டில் ஆகிடணும். வீடு கட்டணுன்னுக்கிறியா, வீடு கட்டிடணும். ஆமென். வேலைக்கு போகணுன்னுக்கிறியா, வேலைக்கு போயிடணும். பணம் சேர்க்கணுன்னு பணம் சேர்த்தணும். சொத்து சொக்கம் சேர்க்கணும், சொத்து சொக்கம் சேர்த்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே 45 தாண்டிட்டா ஒவ்வொன்றுனா வரும். இது வரும், முட்டி வலி வரும், இடுப்பு வலி வரும், தலைவலி வரும். அப்புறம் வரும், வேறு என்ன வரும், டைராய்டு வரும், இந்த நாய்டு வரும். அப்புறம் ஒவ்வொரு வியாதியாக வந்து 45 வயசுக்கு மேலே ஓட்டம் கம்மி நம்ம சமாளிச்சதுல என்ன பண்ணுவோம், அப்பப்போ மாத்திரை வாங்கி மாத்திரை கடைக்காரனை வாழை வச்சுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லியது புரியுதுங்களா? நமக்கு என்ன வருமானமோ அந்த வருமானத்துக்குள்ளாக நாம் திட்டம் தீர்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, நம்முடைய செலவுகள் இருக்கணும். வரவு எட்டனா செலவு பத்தனா. ஹல்லேலூயா. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி, பாக்கெட் ஓட்ட பையில் போட்ட மாதிரியே இருக்குது. என்னது
ஓட்ட பாக்கெட்டில் போட்ட மாதிரியாக இதில் ஓடி ஓடி சம்பாதிக்கு தான் பேர். ஆனால் ₹1 வீட்டில் இல்லை. வந்து பாரு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. ஹல்லேலூயா. வந்து பாருங்க சொன்னால் கூட நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவன், கர்த்தருக்குள் பிரியமானவள் அவரோடு கூட என்ன பண்ணுவாங்க? சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ₹10 சம்பாரிச்சேன்னா ₹1 இது என்னது இல்லை, இது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ₹10 ₹1 என்னது இல்லை, இது ஆண்டவருக்கு. நீ பாஸ்டருக்கு எத்தி வச்சுனா நீ புட்ட கேஸ், உனக்கு ₹1000 செலவு வந்துடும். என்னது மிரட்டுறேண்ணா? ஆமாம் இருக்கட்டுமே. பாஸ்டர் திருப்திப்படுத்தணும், சர்ச்சில் எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சி நீ செய்தனாக்கா புட்ட கேஸ். அதாவது உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கடை வாங்கி நீ சோறு போடுறதும், கடை வாங்கி இது செய்யறதுனாங்க உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் கர்த்தருக்குள் பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ள வாசமாய் இருப்பார். யார் இருப்பார்? யார் இருப்பார்? யார் இருப்பாங்க? அவருக்கும் அவன் எல்லைக்குள்ள வாசமாய் இருப்பார். காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் யாரு? நம்ம தெய்வம் யாரு? காப்பாற்றுகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் யாரோடு கூட இருக்கிறோம், யார் நம்மளை வழி நடத்துகிறார்கள், இன்றைக்கி நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறாரா? நாம் சுயபலத்தினால, ஏன் பலம், ஏன் கஷ்டம், ஏன் உழைப்பு, ஏன் துட்டு, ஏன் வேலை, ஏன் சொத்து, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம பெருமை மனசுக்குள்ள நினைக்கிறோமோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்ல பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெருமை பாராட்ட நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கிறிஸ்துவ மிஷினர் அவர்களும் என்ன பண்ணுங்க, நமக்காக குரல் கொடுத்தார்கள். என்னது? நமக்காக குரல் கொடுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை அவர் ஏற்றினார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு புத்தகம் இருக்குதுனாக்கா அந்த புத்தகம் எனக்கு வாசிக்க தெரியணும். தெரிஞ்சதான் அந்த புத்தகத்துக்கு ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. நமக்கென்று பல சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்போமானால் அந்த சட்டத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஹல்லேலூயா. அதே போலவே நாம் சார்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மோடு இருக்கிறாரா, இல்லை நான் அவரோடு இருக்கிறார் இல்லையே என்பதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் ஆலயத்துக்கு வருவதும் போவதும் காணிக்கை கொடுப்பதும் தசமாக கொடுப்பதும் ஊழியம் செய்வதும் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்போது கண்ணிருந்து நம்மளோட புத்தகத்தை இருக்கு, புத்தகம் தெரியுது, எழுத்துன்னு தெரியுது, ஆனால் அதை வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் நீ நானும் யாராக இருக்கிறோம்? முயல்குட்டி குருடியாக குருடனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இன்று நாம் இன்னும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரை வழி நடத்துகிறார், கர்த்தரை ரட்சித்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற நாம் துன்பங்கள், துயரங்கள், போராட்டம், வியாதி, வறுமை, இழப்பு வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவரை மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை மறந்து விடுகிறோம், அவர் மகத்துவம் என்பதை மறந்து விடுகிறோம், அவர் வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2001 வரைக்கும், 2001 என்னது 2001 வரைக்கும் என்னுடைய எண்ணமெல்லாம் இராணுவத்தில் சேரணும், எனக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, சம்பளம் எனக்கு வேணாம். என்னுடைய இலக்கு ஒன்று பாகிஸ்தானாக இருக்கணும், இல்லை சீனா எல்லையில் இருக்கணும். என்னது? ஒன்று பாகிஸ்தான் எல்லையில் வேலை செய்யணும், இல்லை சீனா எல்லையில் போய் நான் போனேன்னு வேலை செய்யணும். எனக்கு சம்பளம் தேவையில்லை, எனக்கு தேவையானது பாதுகாப்பான ஆடையும்
என்ன பண்ணுங்க, துப்பாக்கியும் சோறு கடிச்சா போதும். அம்மே அல்லேலூயா. என்ன கடிச்சா போதும்? சோறு கடிச்சா போதும். அங்கே ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மே இராணுவத்தில் எங்கள் இமயமலை பக்கம் போயிட்டாக்கா சோறு கிடைக்க எல்லா பகுதியில் இருக்கிற அத்தனை இராணுவம் அதிகாரிகளும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அம்மே அல்லேலூயா. பசியினால் குளிரினால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் தண்ணியில் போய் தண்ணியிலே குளிச்சு நம்ம சதெல்லாம் ஒரு மாதிரியாக மாறுது. ஆனால் ஒரு நாள் முழுக்க தண்ணீரிலேயே நின்று துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்கணும் எல்லா பகுதியில். அம்மே அல்லேலூயா. அது அவங்க காலில் பார்த்தா சதை தொங்கும், பிச்சு அப்படியே சதை சிதல், மீன் சிதல் போல் தொங்கும். ஏன் சொல்லுறேனாக்கா, இந்த இடத்துல வாசிர் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாக தங்கியிருப்பான். ஆமென். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கு பிரியமாக இருக்கிறோம், யாருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்துக்கு பிரியப்படுத்துகிற பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பிறர் நம்மளை மதிப்பாக பேச வேண்டும், உயர்வாக எண்ண வேண்டும் என்று சொல்லி ஆடையில், பொருளில், வீடுகளில் நம்மளை பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாக நாம் இருப்போமானால் நமக்கு ரோதமாக எழும்பு எல்லா ஆயுதமும் வாய்க்காம போகும். ஆமென் அல்லேலூயா. நீதிமொழி வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக படும். என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, என் விவசாயத்துக்கு விரோதமாக, என் தொழிலுக்கு விரோதமாக யாவன் எழுந்தாலும் சரி வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக படும், ஜெயமோ கர்த்தரால வரும். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நமக்கு ரோதமாக எவ்வளவு வேணாலும் பேசட்டுமே, என்ன வேணாலும் செய்யட்டுமே. அல்லேலூயா. மந்திரம் பண்ணி வீட்டை மூலையில் வைக்கிறானா, சோத்திரம் பண்ணி ஜூஸ் போட்டு குடி. சோத்திரம் ஆண்டவரே, என் உடம்போ சூடு திணைவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. வத்தலை பார்க்க வச்சுட்டு போய்க்கிறாங்களா, பச்சையா இருக்கா, சோத்திரம் ஆண்டவரை கழுவிட்டு என்ன பண்ற, போட்டு மண்ணு மீங்கு, ஜீரண கோலா தீரும். அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? நான் விளையாட்டுக்காக சொல்லலை, சீரியஸாக பேசுகிறேன். பயந்து 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 சாகுறோம். அம்மே அல்லேலூயா. அப்போது எலுமிச்சம்பழம் உடம்பு சூடு துறைக்கும், அப்புறம் நாக்கு வறண்டு போனால் எனர்ஜி கொடுக்கும். அல்லேலூயா. ஆமாம் தானே? அதனால் வீட்டு பச சோத்துறோம், வீட்டு மூலையில் தெரியல, காலையில் எந்த பார்க்க போகுது, எலுமிச்சம்பழம் வச்சுருக்குறாங்க, அது வச்சுக்கிறாங்க, இது பயப்படாத. அல்லேலூயா. உனக்கு போட்டு குடிக்க முடிஞ்சா நீ போட்டு கொடு, அப்படி இல்லைனாக்க எத்தி வை, நான் வரும்போது என் ஜூஸ் போட்டு கொடு. ஆமென் அல்லேலூயா. 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 ஏன்னா நமக்கு பாதுகாப்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆமென் அல்லேலூயா. என் மனைவியோ, என் கணவரோ, என் பிள்ளைகளையோ, இல்லை என்னை பெற்றவங்களோ, என்னை சார்ந்தவங்களோ நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த பூமியில் வாடுகிற வரையிலும் 3 விஷயம் நம்மளை காக்கணும். ஒன்று கடவுள் காப்பாற்றணும், 2வது உன் படிப்பு காப்பாற்றணும், 3வது நீ கற்றுக்கொண்டு தொழில், ஒரு டெய்லரோ இல்லை பெயிண்டரோ வேறு என்ன ஏதாவது ஒரு தொழில் சரியாக கற்றுக்கோ. ஆமென். நான் சொல்லுறது புரியுது? படிக்கிற பிள்ளைங்களா, உன்னை படிப்பு நல்லா படி, அது நீ சாகிற வரைக்கும் விட்டு போகாது, யாராலும் திருடவே முடியாது. ஆமென் அல்லேலூயா. ஏதாவது ஒரு கைத்தொழில் அது சரியாக கற்றுக்கோ, அது நீ சாகிற வரைக்கும் தன்னம்பிக்கையோடு யாரும் சார்ந்து வாழாமல் நீ என்ன பண்ணலாம், கம்பீரமாக வாழலாம். டே என் தொழில் இருக்குடா, என்னை இதை காப்பாற்றும், நீ நாடி என்னை காப்பாற்றுறது. ஆமென் அல்லேலூயா. ஏதாவது ஒரு சரியாக கற்றுக்கணும். அதே போல தான் தெய்வம். நம்ம இந்திய தேசத்தில் 300 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை? 300 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீயும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லையா, 300 சொன்னதுங்கிறீங்க சொல்கிறாங்க. 300 இருந்துட்டு போட்டோம். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்ம தேடி போகிற தெய்வத்தை பார்க்கலாம், நம்மை தேடி வந்த ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அல்லேலூயா.
ஒரு பாட்டு. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். நான் சொன்ன இப்போ வந்து ஆமென். சொன்ன காதூரமா கண்ணில் ஆமென் ஆமென். நம்ம கண்ணுல தூசுல பதறி தவிப்பாராம். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம சுமக்கிற தேவன், வழி நடத்துகிற. ஐயோ என்ன நம்பி என் பின்ன வந்த என் பையனுக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஆகி போச்சு, அந்த பயம், அந்த தவிப்பு அவருக்கு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். சங்கீதம் 91:4 வசனம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சேற்றலின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், கிராமத்தில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க வாக்கப்பட்டு வந்தவங்க. கோழி ஒருவேளை நம்ம வளர்த்துருப்போம், இல்லை பக்கத்து வீட்டையாவது வளர்த்துருப்போம். அது என்ன பண்ணோம், தன் குஞ்சுகளை ஏதாவது ஒரு ஆபத்து வந்து என்ன பண்ணோம், சிறகு விரித்து அப்படியே என்ன பண்ணோம், அது குட்டிகளை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதுபோல் நமக்கு ஏதாவது, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது, நம் கணவர் பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்மளுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யும்போது அவருக்கு பிரியமாக நாம் இருந்தால் எப்போ யாருக்கு, அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் நம்மளை அவர் மூடிக்கொள்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 16:9. 2 நாளாகமம் 16:9. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோசபாத்தும் இடத்திலே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வாசிக்கும் போது தம் உள்ளாவை கொண்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. யார், அவரை பற்றி கொண்ட ராஜாவாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், யார் இருந்தாலும் அவரை தேடுவர்களுக்கு அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவனே, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, நான் படுகிற வேதனை உனக்கு தெரியாதா, என் வலி உனக்கு புரியாதா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நம்ம என்ன பண்ணுறோம், திட்டுறோம்ல, கடவுளை திட்டுறோம்ல, அவரையும் விட்டு வைக்குது. என்ன பண்ணுவோம், உனக்கு கண்ணுலையே காதுலையே நான் படுற வேதனை, என் தவிப்பு, என்ன பண்ணாங்க, தப்பாக வாசித்தாங்க தெரியும். அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கவனிங்க, இன்னைக்கு அவர் பற்றி கொண்டவர்களை கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே உள்ளாவி கொண்டு என்ன பண்ணுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை யாரும் பார்க்கல, என்ன வேணாலும் செய்வேன், நான் மட்டும்தான் இருக்கு, நான் செய்கிற தப்பு யாருக்கு தெரியாது நினச்சின்னா அவர் ஸ்கேன் பண்ணி கொண்டு போட்டோன்னா பிடிச்சிப்பார். ஹல்லேலூயா. இப்போ உலக பிரகாரம் பார்க்கும்போது சேட்டலைட் இருக்குது. என்னது சேட்டலைட்? இந்திய தேசம் வல்லரசு நாடாக மாறக்கூடாது. அம்மே ஹல்லேலூயா. 2 அடிப்படையில், ஒன்று தங்கம். என்னது, இந்தியாவில் எந்த தேசம் அதிகமாக தங்கம் வச்சுருக்கோ அது வல்லரசு நாடு. 2வது அணு ஆயுதம், இராணுவத்தில் அணு ஆயுதம் எந்த நாடு வச்சுருக்கோ அது பெரிய நாடு. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா தேசம் எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? இந்திய தேசம் உலகத்திலே 4வது நாடு. இராணுவத்தில் நெஞ்சு நிமிர்ந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தங்கத்தையும் இராணுவ பலத்தை வச்சு தான் இது வளர்ந்த நாடு, பெரிய நாடு. அம்மே ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறோமா இல்லையா என்பது எதை வச்சு பார்க்கணுங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, நாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா இல்லையா, ஹல்லேலூயா, என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது போகட்டுங்க, இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் தேவையில்லை. இனியாவது தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்ம கூட சுகமாக அவர் தங்கியிருப்பார். அது இல்லாமல் அவர் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. கடைசி வாசம் சொல்லுதுனாக்கா, அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். நான் சொல்ல, நான் கூட இருப்பேன், உன் எல்லைக்குள்ளே இருப்பேன். அம்மே அப்படின்னாக்கா உன் கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாம் நீ தான், உனக்கு தான். என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், உங்க கூட இருப்பேன். அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருப்புன்னு சொல்கிற வீட்டுக்காரன் விட்டுட்டு போகிறான், இருப்புன்னு சொல்கிற மனைவி செத்து தொழிடா அப்படின்ற. ஹல்லேலூயா. ஆசையா பெத்த பிள்ளைங்க போய் வயிற்றுல பிறந்த பாரு அப்படின்னு சொல்லுதுங்க. ஹல்லேலூயா. சொல்கிற காலத்தில் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் உன்னையே என்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சாகும்போது கூட தனியாக தாய் விடலை. இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஹல்லேலூயா. கூட இருந்த பாசமாக இருந்த சீசனையும் கைவிடலை, பெற்றெடுத்த தாயும் அனதியாக விடலை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெற்ற தாய் சோறு போட யோசிக்கிறாங்க. என்னது யோசிக்கிறாங்க? சொந்த சகோதரனுக்கு துரோகம் பண்ணுறாங்க. நண்பனால் பழகிறவருக்கு நண்பனுக்கு துரோகம் செய்கிற பொல்லாத காலத்தில் இருக்கிற நமக்கு பாதுகாப்பாக நண்பனாய் தகப்பனாய் தெய்வமாக நம்மளை காப்பாற்றுகிற ஒருவர் உண்டுனாக்க அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்ம சபை அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாத அடைக்கல பட்டணமாக இந்த வெள்ளம் மாறும். ஹல்லேலூயா. ரொம்ப தூரத்தில் கிட்ட. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற அனைத்து சொல்லுவாங்க 18 பட்டி சொல்ல, 18 பட்டிக்கும் நாட்டாம யாரு, வெள்ளம் கிராமம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க 18 பட்டிக்கு தானே நாட்டாம சொல்றது, 18 பட்டியும் கேட்குற போல இந்த வெள்ளம் கிராமம் சுற்றுக்கிற அனைத்து கிராமத்துக்கும் அடைக்கல பட்டணமாக பிள்ளைகளால், கணவரால், மனைவியால் கைவிடப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு அடைக்கலம் இருக்கிறது சொன்னால் அது நம்மளது வெள்ளம் ஆசீர்வாத அடைக்கல சபை. ஹல்லேலூயா. ஒரு காலம் நீங்கள் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நம்ம பணம் கொடுக்குறோமே இல்லையோ, 3 வேளை சோறு போட்டாலே போதும். ஹல்லேலூயா. இந்த உடம்புக்கு என்ன தேவை, பணம் தேவையா? தேவையில்லை. 3 வேளை சோறு, இது தங்கத்துக்கு ஒரு இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரதான கிருபையில் 23ஆம் தேதி கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம அடைக்கல பட்டணத்துக்கு இடம் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா.
அந்த அடைக்கல பட்டணத்தில் அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அது அடைக்கல வீடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாய் வீடாக இருக்கும், ஒரு தகப்பன வீடாக இருக்கணும், ஒரு நண்பன வீடாக இருக்கணும், ஒரு மருத்துவமனையாக இருக்கணும். அல்லேலூயா. சகலமும் அந்த இடத்திலிருந்து தேடி வரவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இடமாக, அல்லேலூயா, சுகம் கொடுக்குற இடமாக, அல்லேலூயா, விடுதலை கொடுக்குற இடமாக, அல்லேலூயா, நமது வெள்ளம் அடைக்கல பட்டணமாக விளங்க போகுது. கரங்கள் தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடுவோமாக. இருக்க இடத்துல ரீபா சந்தாராதாராபா அன்றுபுரியும் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிறோம். முட்டி போடும். எல்லாரும் முட்டி போடும். பைபிள் வார ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் பலமாய் நம்ம மத்தியில் கிரியை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா பலவீனத்தின் கட்டுகள், எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல அன்னி பாஷை பேச தெரிஞ்சவங்க நல்லா பேசி ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்பங்கள் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மலமாகட்டும் நிர்மலமாகட்டும் நிர்மலமாகட்டும். ஓ ரிகா பலதரனமா ஓ ரிபலதரபோ ஷந்தரபா ஓ ரிபலதரபா கபலரபா. ஆவியானவரே குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை தங்க ஆண்டவரே. சுகமாய் தங்கிருக்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமானதை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லைகளுக்குள்ள நீர் வாசம் செய்கிற தேவன் அப்பா. இந்த குடும்பத்துக்குள்ள நீர் வாசம் செய்வீராக. யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பமாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தனிநபராய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே உங்க குடும்பத்துக்குள்ளாக என் தேவன் நீர் வாசம் பண்ணி கொண்டுபடியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனைவிக்கு விரோதமாய் கணவன், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து செபிக்கிறோம், கடிந்து செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு செழிப்பை தாங்க. எல்லா வறுமைகளும் கர்த்தர் மாற்றுங்க. ஒரு செழிப்புள்ள குடும்பமாய் மாற்றுங்க. குடும்பமாய் ஆண்டவரே ஆண்டவரே அப்படி ஆலயத்துக்கு கடந்து வரணும்ப்பா. குடும்பமாய் இங்க நாமத்தை உயர்த்தணும் ஆண்டவரே. குடும்பமாய் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நீர் தெரிந்து கொள்ளபடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஜெப சிந்தனையில் இருக்கலாம். இந்த வெள்ளம் கிராமத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இந்த கிராமத்தில் தேவ ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறணும், உமக்கு சொந்தமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் என் தேவ ஆவியானவரே இந்த வள்ளம் கிராமம் ஆண்டவர் உமக்கு சொந்தமாய் மாறணும். இந்த வள்ளம் கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். இயேசுவுக்கே வள்ளம், வள்ளம் இயேசுவுக்காக கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு எல்லைக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தெருவிலையும் இந்த தூதர்களை கட்டளையிடுவீராக, இந்த தூதர்களை கட்டளையிடுவீராக. இந்த கிராமத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். இந்த கிராமத்தின் வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆவியானவரே அப்பா வாலிப பிள்ளைகள் வழி தவறி போகாதபடிக்கு ஆண்டவரே பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமா இந்த கிராமத்தில் ஆண்டவரே அப்பா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்க குடியின் ஆவிகள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என் தேவ ஆவி எல்லாம் அந்த குடியின் ஆவி இயேசுவின் நாமத்தினால இந்த கிராமத்தை விட்டு வெளியேறணும். எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறணும், எங்க ஆன்மார்களை விட்டு வெளியேறணும். இயேசுவின் நாமத்தினால குடியின் வெள்ளமை ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் முறிக்கிறோம். சபையாராய் நாங்கள் முறிக்கிறோம். ஆவியானவரே சபை அவைகளை நாங்கள் நிர்மலமாக்குறப்பா. எத்தனை பேர் அப்பா அம்மாவை இழந்திருக்கிறாங்களே ஆண்டவரே. இந்த குடியினால எத்தனை குடும்பம் சீர்கெட்டு போய் இருக்கிறது ஆண்டவரே.
இந்த குடி இயேசுவின் நாமத்தினால அது சுட்டு சாம்பலாகும்படி ஆயிடுச்சு. ஹalleluya ஹalleluya. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா எத்தனை வாலிப பிள்ளைகள் குடிக்கிறாங்கப்பா, எத்தனை சின்ன பிள்ளைகள் குடிக்கிறாங்க, வாழுகிற பிள்ளைகள் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, தன் சரீரத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறாங்களே அப்பா. ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, மீட்டுக் கொள்ளுங்க ஆவியானவரே, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோ அறுவரும் ஆண்டவரே குடிக்கு அடிமையாய் போக கூடாது ஆண்டவரே, அந்த போதைக்கு அடிமையாய் போக கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த போதையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில நாங்கள் முறிக்கிறோம் ஆண்டவரே, முறியடிக்கிறோம் ஆவியானவரே. என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இந்த கிராமத்தை ரட்சித்துக் கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லா தற்கொலை தோன்றுகிற பொல்லாத ஆவியின் கிரிகள், இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால இந்த கிராமத்தை விட்டு வெளியேறட்டும். ஆவியானுடைய கரம் கூட இருந்து நீ நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. நன்றி 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 நன்றி. நீங்க விடுதலை கொடுத்தீங்களே நன்றி, சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே அப்பா. குடியின் ஆவிகள் வெளியேறுகிறவருக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை, இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி 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 செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற ஆவியே ஓ ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, அபிஷேகத்துல நிரம்பி விடாதபடிக்கு, முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல, அவரை துதிக்க முடியல, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொல்லாத ஆவியே எல்லா பலவீனத்தின் கட்டு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில அவைகள் எரிந்து சாம்பலாகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும். ஒரு புதிய பலன் இறங்கட்டும், ஒரு புதிய பலன் இறங்கட்டும், ஒரு புதிய பலன் இறங்கட்டும், ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவர் எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கட்டித்து ஜெபிக்கிறோம், கட்டித்து ஜெபிக்கிறோம், கட்டித்து ஜெபிக்கிறோம். சுத்தரிக்கிறோம், 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 சுத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரகபா லதரபா ஓரிகபா லதரனமா ஓரிகபா ஷகலதரபா ஓரிகலதரபா. சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும், இந்த சரீரம் முழுவதையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவர். ஓ ரபா ஓரிகலதரபா ஓரிகலதரபா ஓரிகா ஷகலதரபா. பிசாசு வெட்டப்பட்டு போகும், பிசாசு வெட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கிராமம் அநேக கிராமங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவர் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேக இருளில் உள்ள கிராமங்களுக்கு இந்த கிராமம் ஒரு வெளிச்சத்தின் கிராமமாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவர். தொடர்ந்து கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வரணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து நீர் பெரிய காரியங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா சொல்ற வார்த்தையை கேட்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனீர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் மாறாம இருக்கிறோமோ அவங்களெல்லாம் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு குடும்பமாய், உமக்கு பிரியமான ஒரு மகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவரை அனைவரும் சேர்ந்து வாசிக்க சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புனிதரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புனிதரின் காயங்களால் புனிதரின்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.